ஆயுத நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாளை காலை 11 மணிக்கு கூடுகிறது நீண்ட தேர்தல் திருவிழாவுடைய இறுதியில உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15வது தமிழ்நாடு சட்டமன்றம். 232 உறுப்பினர்களும் பேரவை உறுப்பினர்களாக நாளை பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இடைக்கால தற்காலிக சபாநாயகர் திரு செம்மலை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த 15வது தமிழக சட்டப்பேரவையில இடம்பெற போகும் கட்சிகள் அதிமுக மற்றும் அதனது சின்னத்தில் போட்டியிட்ட தோழமை கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்த கட்சிகள் மட்டுமே சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்க போகின்றன. கம்யூனிஸ்டுகள் கிடையாது, பாமக கிடையாது, தேமுதிக கிடையாது, இத்தியாதி எந்த கட்சியும் கிடையாது. இப்படித்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் இந்த சட்டமன்றத்தை. நல்ல பெரும்பான்மையோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு பலமான ஒருங்கிணைந்த எதிர்கட்சியை சமாளிப்பது அப்படிங்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய சவாலான ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதனது புரிதல் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராகிறார் என்பதுதான் இதனது புரிதல். முந்தைய சட்டப்பேரவை பல விமர்சனங்களுக்கும் பல விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளானது. புதிய சவால்களோடு 15வது சட்டமன்றம் உருவாகி இருக்கிறது. எப்படி இயங்கும் கேட்போம். நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய தோழமை இயக்கமான கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் திரு தனியரசு. அவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு பாராட்டுகளோடு வரவேற்கிறோம். அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற வேட்பாளராகவும் கடந்த சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கு பெயர் போன திரு பீமாராவ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் திருமதி விஜயதாரணி இணைகிறார். நம்முடைய டாக்டர் விஜயதாரணி விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விவாதத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வை பதிவு செய்யாமல் நகர முடியாதுன்னு நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதாவுடைய பதவியேற்புல திரு மு.க. ஸ்டாலின், திமுகவுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். 2002 இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழக அரசியல் கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு அரிதான ஒரு விஷயமாக, பலருக்கு ஆச்சரியம் தந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் உரிய மரியாதை அவருக்கு தரப்படல, இருக்கை வசதிகள் சரியா அவருக்கு செய்து தரப்படல, அவர் அவமானப்படுத்தப்பட்டார், மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்த்தப்பட்டார் அப்படிங்கிறது சர்ச்சையை கிளப்பியது. இன்று இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. முதலமைச்சரிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, ஒரு விளக்கம் வந்திருக்கிறது இந்த விவகாரத்துக்கு. திரு ஸ்டாலினுடைய பங்கேற்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவரை அவமானப்படுத்தக்கூடிய நோக்கம் சிறிதும் எங்களுக்கு இல்லை. அவர் பங்கேற்பது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குமே ஆனால் தகுந்த ஏற்பாடுகள் செய்திருக்கப்படும். முதல் வரிசையில் அவருக்கான இருக்கை வாய்ப்புகள் செய்து தரப்பட்டிருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அவரோட அறிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவரோடும் அவருடைய கட்சி திமுகவோடும் இணைந்து தமிழக முன்னேற்றத்துக்கு பாடுபட விரும்புகின்றேன் அப்படின்னு திரு ஸ்டாலினுக்கு நல்வாழ்த்துக்களோடு முடிகிறது தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை. அது ஒரு அரிதான செயல் அப்படின்னா இதுவும் ஒரு அரிதான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இப்படித்தான் இரண்டு கட்சிகளும் தமிழக சட்டமன்றத்தை, தமிழக அரசியல் களத்தை கையாள போகின்றன அப்படின்னா இது அரிதான விஷயம் மட்டுமல்ல, இனிய விஷயமாகவும் தமிழக மக்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள் நமக்கு சொல்லணும். திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இரண்டு திராவிட பெருங்கட்சிகளுடைய உறவு, இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல் பாலஸ்தீன், வடகொரியா தென்கொரியா, இதற்கு சற்றும் சளைக்காம தான் இருக்கும். எதிரி நாடுகள் எப்படி ஒன்றை ஒன்று அணுகுமோ அப்படித்தான் இரண்டு கட்சிகளும் அணுகின. இது மிகைப்படுத்தி சொல்லல, இதுதான் யதார்த்தம்ங்கிறது எல்லாருமே ஏத்துப்பாங்க. ஆனா ஜெயலலிதாவுடைய பதவியேற்புல திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார். முதன்முறை அல்ல, மீண்டும் பங்கேற்கிறார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு பதவியேற்புல இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதிலும் ஒரு சர்ச்சை எழுகிறது. ஸ்டாலினை அவமானப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல, அவருக்கு நல்வாழ்த்துக்கள், அவரோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்றேன், அவருக்கான ஏற்பாடுகளை அவர் வரார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் செயல்படுவேன், இது ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு முதலமைச்சருடைய வாழ்த்து. ரெண்டுமே தமிழக அரசியல்ல இயல்பா நடக்காத ஒரு விஷயம், இயல்புக்கு மாறான ஒரு விஷயம். என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல?
இல்ல, இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை அப்படியே நாம பாதுகாக்க முடிந்தால் இதே மாதிரியான ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஜனநாயக பண்பு தழைக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இங்க பிரமாதமாக உருவாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, இதுக்கான அடிப்படை காரணங்களை நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக ஓராண்டுகளாகவே நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ச்சியாக 2 கட்சிகளின் மேலும் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களில் முக்கியமானது இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இணக்கமான ஒரு போக்கு இவர்களிடம் இல்லை. நீங்க தொடர்ச்சியாக நாம் வடநாட்டு பத்திரிகைகளும் வடநாட்டு அரசியல்வாதிகளையும் நாம் தொடர்ச்சியாக மேற்கோள் காட்டி நாம் தெரிவிப்பது என்னவென்றால், இதே போன்ற ஒரு எளிய இனிய ஒரு பாங்கு, அவர்களுக்கான ஒரு இனிய ஒரு நட்புறவு ஏன் இங்கே இல்லை என்பதை எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக பரஸ்பரம் அப்படி இல்லாமல் ஏன் இணைந்து இருக்கக்கூடாது. நீங்க லலு பிரசாதுடைய வீட்டு கல்யாணத்துக்கு மோடி வந்துட்டு போறார் அப்படின்னா நீங்க இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அம்சமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எழுதினோம் பேசினோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தை, அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இணக்கத்தை, ஒரு புரிதலை, ஒரு நட்புணர்வை நாம் விரும்புகிறோம். அதைத்தான் நம்ம மனிதர்களாக, ஒரு எளிமையான ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக நாம் விரும்புகிறோம். இந்த விதமான இணக்கத்தை இத்தனை ஆண்டுகள் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கவில்லை என்பதனால் இனி நடக்காது என்று அர்த்தம் அல்ல. அதே சமயத்தில் அதற்கான முகாந்திரங்கள், இந்த விதமான விமர்சனங்கள் 2 பெரிய கட்சிகள் மத்தியிலும் போய் சேர்ந்து இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். அதனால்தான் நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த போதும் அதை ஒரு பெரிய நாம் முக்கியமான ஒரு செய்தியாக பார்த்தோம். இன்றைக்கு முதல்வருடைய அறிக்கையையும் பார்க்கும்போது அதே விதமான ஒரு பார்வையோடு தான் நம்ம அணுகிறோம். அந்த விதமான ஒரு பக்குவப்பட்ட நிலை 2 தரப்பிலுமே அந்த பக்குவப்பட்ட நிலை, இந்த விதமான ஒரு தொடர்ச்சியான ஒரு கவனத்தினாலும் மக்கள் நம்மை பார்க்கிறார்கள், ஊடகங்கள் நம்மை பார்க்கின்றன, மக்கள் நம்மை எடை போடுகிறார்கள், எப்போதுமே பார்த்துட்டு தானே இருந்தாங்க. அந்த புரிதல் உணர்வுங்கிறது தான் முக்கியம். அது நீங்க எந்த மொமெண்ட்ல மாறிச்சு அப்படின்னா நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியாது. மாறிச்சாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திரு பீமாராவ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திராவிட கட்சிகள் அப்படின்னா பெருங்கட்சிகள் எப்பவுமே இதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் எல்லாத்துக்கும் கூற சொல்லிப்பாங்க, எப்பவுமே திட்டிப்பாங்க. இதுதான் யதார்த்தமா பார்த்து வந்தோம். இது வெறும் ஒரு விமர்சனம் மட்டுமல்ல, யதார்த்தமாவும் இருந்தது. ஆனா இந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க, பங்கேற்பு, அதில் ஏற்பட்ட சர்ச்சைகள், அதற்கு விளக்கம் அப்படின்னு. திமுக அதிமுகவுடைய புது வெர்ஷன், திமுக அதிமுக வெர்ஷன் 2.0 அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாமா? அதுக்குள்ளலாம் இந்த முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்களா? இல்ல என்ன விஷயம் சொன்ன, இந்த பண்பாடு அவசியமான ஒண்ணு. அரசியல் பண்பாடு என்பது மிக நாகரிகமாக மற்றவங்களுக்கு போதிக்கூடிய அளவில் இது இருப்பது ஒண்ணு. ஏன்னா இது வரவேற்கக்கூடியது ஒரு அம்சம் தான். இதே மாதிரி சட்டமன்றத்தில் விவாதத்துக்கான சூழல் உருவாகும் போதுதான் அது வெளிப்படையாக தெரியாது. இந்த சூழல் என்பது நான் இடம் ஒதுக்கலன்றது அது வேறு விஷயம். அது இன்னொன்னு என்ன, எதிராளியின் பலம் கருதியும் இதை சொல்லலாம். அதாவது நான் பலமா இருக்கிறேன் அப்படின்னா தான் என்னோட பேச முடியும். நான் பலமற்றவன்னு சொன்னா அதை கண்டுக்காம போகக்கூடிய விஷயங்களும் உண்டு. இதே பலத்தோட இருவரும் இருந்த போது இருவருமே ஒருவர் கையாண்ட அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. இதே போல ஒரு பலமான கட்சியாக, மேபி நாட் இன் தி ஸ்கேல், ஆனா பலமா அரசியல் கடத்துல ஒருவருக்கொருவர் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் அப்ரோச் பண்ணது வேற மாதிரி. இல்ல நீங்க அப்ப பல்வேறு கட்சிகள் இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப நாங்க போன சட்டமன்ற ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். திமுக இருந்தாலும் சரி அல்லது தேமுதிக யாரா இருந்தாலும் அப்ப எங்களோட அவங்க இணைந்து இல்ல. ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக சபாநாயகர் சில விஷயங்களை சொல்லும் போது நாங்க பாரபட்சமின்றி நாங்க எழுந்து அவையில பேசியிருக்கோம். அது பத்திரிகையாளருக்கும் தெரியும், இப்ப அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் தெரியாது. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல், இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்க ஒரு 89 சீட்டு, அவங்க ஒரு 134, இன்னும் ஒரு 2 வந்ததுன்னா 136 அல்லது 91 எப்படி வேணாலும் மாறலாம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 225 அல்லது 230 சீட்டுகள் வரைக்கும் என்னன்னு சொன்ன திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்னு அண்ணா திமுக கிட்ட இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமான அந்த சட்டமன்ற அவையே இவர்கள் வசம் இருக்கும். அது அப்படின்னு சொன்னா பேசுவதற்கான நேரம் ஒதுக்குவது உட்பட திமுகவுக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு இருக்காது. இதுதான் நல்லதுங்கிற மாதிரி இருக்கேன். அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த பண்பாடும் இந்த இதுவும் தமிழக வளர்ச்சியில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், பாராளுமன்றத்தில் 37 எம்பி இவங்க வச்சிருக்காங்க, மீதி மற்றவங்க வச்சிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு சட்டமன்றத்துக்கு தேவை, அவசியம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நெருக்கடியில் நாம இருக்கிறோம். உதாரணத்துக்கு நிதி நெருக்கடியில இந்த தமிழக அரசு இருக்கு. அது இன்னும் கூட கடன் வாங்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. 19.5 நினைக்கிறேன் நான். இப்ப 25 வரைக்கும் இருக்கு. 25 என்னன்னா அந்த கடனை வாங்கி
உற்பத்தி துறையில் ஈடுபடுத்துவது அப்படின்னு இருக்கணும். வெறுமனே வேறு இதுக்கு பயன்படுத்தாம உற்பத்தி துறையில் ஈடுபடுவதற்கு ஒண்ணு அதை பண்ணணும். ரெண்டாவது இஷ்யூஸ்க்குள்ள போவோம். இந்த விஷயத்துல ஜனநாயகத்தன்மை எதுக்குள்ள வரணுதுக்காக நான் சொல்ல வரேன். இது பண்பாடு என்னன்னா, நான் போகும்போது உனக்கு வணக்கம் வச்சேன் உனக்கு வணக்கம் வச்சன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது அதோட செட்டில். அது ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் உன்னுடைய கருத்தை நான் மறுதளிக்கவில்லை, மதிக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு ஜனநாயகத்தன்மை மேலும் உயர்த்துவதற்கு இது பயன்பட வேண்டும் என்பது நல்லது. அக்ரி டு டிஸ்அக்ரி, வெறுக்காம ஒருவரை ஒருவர் வெறுக்காம ஒருவரோட வேறுபட்டு இணைந்து செயலாற்றுவது அப்படிங்கிறது, அதை நோக்கி இது செல்லும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இந்த ஒரு ஆரோக்கியம் இஷ்யூஸ்லயும் வெளிவரணும், செயல்பாட்டிலையும் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரெண்டு பிரதான அணிகள்டையும் கேள்விகள் இருக்கிறது. ஸ்டாலினுடைய அப்ரோச், அதாவது அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றது எப்படி ஒரு மெச்சூர்ட் அப்ரோச்சாக பார்க்கப்பட்டதோ, அந்த நிகழ்வுல சில கசப்பான ஒரு அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருந்தா அந்த ஒரு கிளேசங்களை, அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போக்கும் வகையில முதலமைச்சருடைய விளக்கமும் அதே போன்ற ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு செயலாத்தானே பார்க்க முடியும். திருமதி விஜயதரன், நீங்க வேறுபடுறீங்களா? அதாவது இப்போ சட்டமன்றத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இரண்டாவது பெரிய கட்சியாகவும் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் திமுகவும் காங்கிரசும் இன்றைக்கு இடம் பெற்றிருக்கிறது. வேற கட்சிகளே பெரிய இடம் பெறவில்லை. இல்லவே இல்லை சொன்ன மாதிரி. அப்படி எதிர்கட்சி வரிசையில் முதல் பெரிய கட்சி திமுக, காங்கிரஸ் இரண்டாவது பெரிய கட்சி. அப்படி பார்க்க போனால் பெரிய பலத்தோடு, இன்னைக்கு முன்னாடி இருந்த பலம்லாம் ரொம்ப குறைவான பலம், இன்னைக்கு அதிகமான பலத்தோடு ஒரு எதிர்கட்சி ஒருங்கிணைப்பா உருவாயிருக்கு. ஆகையால் அதற்குண்டான மரியாதையை கட்டாயமாக தர வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஒப்பிட்டு பார்க்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. 63 சீட்டோட ஒரு பெரிய எதிர்கட்சி அதிமுக உட்கார்ந்தது. அன்னைக்கு இருவரும் ஒருவர் அணுகியது அப்படிங்கிறது நேர் மாறா இருந்தது இன்றைய செயல்பாட்டுக்கு. வெறும் எண்ணிக்கை மட்டும் இந்த ஒரு கட்சியுடைய பலம், இல்ல எதிர்கட்சியுடைய பலம், ஆளுங்கட்சியுடைய நம்பர்ஸ், இது மட்டும் தான் இந்த அப்ரோச்சுக்கான காரணமா இருக்க முடியுமா? ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இருக்க கூடாது. இல்ல, நம்பர்ஸ் டஸ் மேட்டர். எப்பயுமே நம்பர்ஸ் டஸ் மேட்டர். கட்டாயமா அந்த நம்பர்ஸை இக்னோர் பண்ண முடியாது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது பார்வையிலிருந்தும் தள்ள முடியாது. நம்பர்ஸ் ஒரு பெரிய குரலை உயர்த்தும், அதே நேரம் வலிமையான எதிர்ப்பை இத்தனை சட்டமன்றத்துல இருந்து மக்கள் பேசுறது அதான அர்த்தம். அததான் நாம எடுத்துக்கணும். இப்ப 98 சட்டமன்ற தொகுதியிலிருந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பும் பொழுது நிச்சயமாக அது 98 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து மக்கள் பேசுறதா தான் எடுத்துக்கணும். அதுதான் நிதர்சன உண்மை. அதை தான் ஆளுங்கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், சர்வசாதாரணமா எடுத்துக்க கூடாது. அந்த விதத்துல இன்னைக்கு குறிப்பா ஆளும் தரப்புல இல்ல ஒரு 89 எண்ணிக்கையில இருக்கிறாங்க, 98 எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த ஒரு செயலை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம். அவர் சென்றது பார்க்கிற மாதிரி. நீங்க இல்ல நீங்க போன தடவைக்கு இந்த தடவைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. போன தடவை எதிர்கட்சி வரிசையில 83 பேர் இருந்தோம். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுல பாதி நபர்கள் அதிமுகவோட கூட்டணியில ஜெயிச்சவங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நடுநிலை வைக்கிறதா, ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்றதா, இல்ல ஒரேடியா எதிர்தரப்புல வர்றதாங்கிற தயக்கத்தோட மதில் மேல் பூனையா செயல்பட்ட கட்சிகள் எதிர்வரிசையிலே இருந்தாங்க. ஆகையால பலம் பொருந்திய 2014க்கு பிறகு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அதிமுக தவிர, அதிமுகவுடைய தோழமை இயக்கங்கள், இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்ற இயக்கங்கள் தவிர மற்ற எல்லாரும் அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடு உடையவர்கள் அப்படின்னு. சோ கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை பார்க்க முடியும். ஆனா ஒருங்கிணைப்பு என்பது இல்லாம இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்பு பெருசா வரல. ஒருங்கிணைப்பு இல்லாம இருந்தது. ஒருங்கிணைந்த எதிர்கட்சி இல்ல, ஒரு ஒருங்கிணைந்த எதிர்கட்சி அணி இருப்பதனால அரசாங்கத்துடைய அப்ரோச்சும் அந்த அணி மேல டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பதிலும் வருங்கிறது நம்ம நம்பிக்கை. இனிமேதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன், ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த வரவேற்பு, இந்த நிகழ்ச்சி, இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க சரியான மரியாதை கொடுக்கலன்னு திரு கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு ஒரு பதில கொடுக்கிற லெவலுக்கு தள்ளப்படுறாங்க. இதுவே போன முறை இதே அமைச்சரவை பதவியேற்றப்ப இதே நிகழ்வு நடந்திருந்தா முதலமைச்சர் இந்த பதில் வந்திருக்காது. இந்த முறை வந்திருக்கு.
அந்த வித்தியாசத்தை தான் நீங்க பார்க்கணும் நான் நினைக்கிறேன். அது நிச்சயமாக வந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது. 2002 இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது, இதே போன்ற விளக்கமும் வந்தது. அப்பொழுதும் திரு ஸ்டாலினும் அன்பழகனும் பங்கேற்றார்கள். 5வது வரிசை அவருக்கு ஒதுக்கப்படுது. அதற்கும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார் அப்படிங்கிற அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம் அளித்தார். கூட பலத்தை பாருங்க, ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க, ஆப்போசிஷனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அன்னைக்கு பாருங்க, ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளோட ஸ்ட்ரென்த் அன்னைக்கு என்னன்னு பாருங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க மைண்ட் செட் இருக்கு. இல்ல அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி 89 எண்ணிக்கையில இல்ல, ஆனாலும் விளக்கம் வந்ததுங்கிறத பார்க்கணும். திரு தனியரசு அவர்கள்ட்ட நான் வைக்க வேண்டிய கேள்வி, இப்ப திரு ஸ்டாலின் வருவார்னு தெரியாது, வந்ததனால் நாங்க வந்திருப்பார் அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரியுமானால் அவருக்கு முதல் வரிசை அந்த புரோட்டோகாலை மீறி கொடுத்திருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு. இந்த விளக்கம் அப்படிங்கிறது முழுவதும் ஏற்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது நிச்சயமா ஒரு நல்ல ஜெஸ்டர், மாற்றுக்கிறதே இல்ல. அழைத்தது நீங்கள், திரு ஸ்டாலின் அழையா விருந்தாளியா அங்க வரல, அவருக்கு அழைப்பு கொடுத்தது அரசு. அதுல அழைத்ததனால் அவர் கலந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீங்க வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னா அழைத்தது நீங்க வருவார்னு கருதி தானே அழைக்கிறீங்க, அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும் இல்ல? இல்லையா, இப்ப தவறா நம்ம இந்த 2 நாளா மகன் வர்றாரு சட்டமன்ற உறுப்பினரா, அப்பா பிள்ளைக்கு நல்ல கௌரவமான இடத்தை தரலன்னு தப்பா பதிவு செய்யறாரு. இயல்பாவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நான் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு முதல் வரிசையில நான் இடம் கேட்கவும் இல்லை, அவங்க தரல. அது இயல்பா இருக்கிறது. எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பகுதி ஒதுக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதற்கு உரிய எண் தந்து அவர்களுக்கான இருக்கையை உறுதி செய்து அந்த இருக்கையில தான் நானும் அமர்ந்திருந்தேன். எனக்கு 3வது வரிசைக்கு பின்னாடி அவருக்கு உரிய இருக்கையில, அதாவது கொளத்தூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின், எந்த சட்டமன்றத்தில் அவங்க இப்ப நான் போயிருந்தேன்னா அப்படி பண்ணிருக்கலாம். இப்ப நான் போய் முதல் வரிசையில் அமர்ந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன யாரும் இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு எனக்கு வந்த அழைப்புல என்னுடைய எண்ணம் இருக்கும். அது கொளத்தூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஸ்டாலினுக்கும் அவர் என்ன இருந்துச்சு, அவர் அந்த இருக்கையில தான் அமர்ந்திருந்தார். இதுல முதல் வரிசை அல்லது முதல் மரியாதை இல்ல அவங்க கூட சிஎம் என்ன சொல்றாங்க, அவர் வருவார் அப்படின்ற எனக்கு புரிதல் இருந்திருந்தால், தெரிந்திருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு. அது he did not catch anybody by surprise. அதற்கு முந்தைய நாள் மாலையில இருந்து பரவலா வந்த செய்தி, திமுக அந்த அழைப்பை ஏற்று பங்கேற்க போகிறது, திமுக பொருளாளர் கூட சென்னையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்னு. அது நிச்சயமா அரசுக்கு போகாம இருந்திருக்கிறதுக்கான இப்ப அவங்க இப்ப ஒரு கௌரவமான இப்ப சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, சட்டமன்றத்திற்கு வெளியில அரசு விழாக்கள்லயும் சரி, பாகுபாடு பார்த்து யாரையும் சிறுமிப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற முதல்வர் நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது இன்னைக்கு தந்த அறிக்கையிலேயே நம்ம ரொம்ப கவனமா பார்த்தோம். நடக்குதுங்கிறதான் கேள்வி. இப்போ 2002 வேற யாரும் இல்ல, இதே அதிமுகவுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பதவியேற்பு விழா. அன்றும் திரு அன்பழகன் அவர்களும் அன்றைய இன்றாவது திமுக பொருளாளர் கெப்பாசிட்டியில தான் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார். அன்னைக்கு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் பேராசிரியர் அன்பழகன், திரு ஸ்டாலின் சென்னையுடைய மேயர் என்று இருவரும் கலந்துக்கிறாங்க. இதே போன்று பின்வரிசை தான் ஒதுக்கப்படும். இன்னைக்கு என்ன வழக்கம் வருதோ அதே வழக்கம் தான் அன்றும். எனக்கு தெரிந்தில்ல, ஒருவேளை தெரிந்திருந்தா வேற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இஷ்யூ ஆகுனதே தவறையா? இப்ப அவங்களுக்கான இருக்கையில் அவங்க அமர்றதுதான் சரி. சிறப்பு இருக்கையும் சிறப்பு மரியாதையும் வேண்டும் என்று கருதுவதே ஜனநாயகத்திற்கு மரபுக்கு முரணானது, விதிக்கு முரணானது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லையா? விஜயதாரணி சகோதரி விஜயதாரணி ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய தலைவி, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, மூத்த வழக்கறிஞர், அவர்களுக்கான உறுதி செய்யப்பட்டிருக்க. இப்ப விஜயதாரணி வந்திருந்தா அவங்க இருக்கைக்கு தான் போயிருப்பாங்க. ஒரு 89 சீட்டுகளோட இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி ஒரு நிலைப்பாடு, வெற்றி பெறாத ஒரு தோழமை கட்சியுடைய தலைமைக்கு ஒரு நிலைப்பாடு, அது தவறானது. நான் அதை கேட்டுட்டேன். அப்படி ஒன்னும் அதுக்கு சிறப்பு இருக்கை தந்து அப்படி பண்ணல. அது இயல்பா அவங்க தன்னார்வமா போய் அங்க நம்ம ஒரு அமர்ந்துட்டா அதையும் அது யாரையாவது இல்ல நீங்க அதுக்கான இருக்கைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அப்படி நடந்தது. அது யாரையாவது ஒருத்தரை முதன்மைப்படுத்தி தகுதியான இன்னொருத்தரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இல்ல. குறிப்பா சபை நாகரிகம் கருதி ஜனநாயகத்தின் மீதும் சுதந்திரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் மிக உயர்ந்த மதிப்பீடு வைத்திருக்கிற புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசுக்கு, அம்மாவுக்கு
எல்லளவும் முடியளவும் அப்படிப்பட்ட தவறான நோக்கம் இல்லை. அதுதான் அம்மாவோட அறிக்கையும் அது பிரதிபலித்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக 2011 இயல்பா எதிர்க்கட்சி தலைவரா அவர் தான் வருவார் அப்படிங்கிற புரிதல் இருக்கும்போது திரு விஜயகாந்துக்கு ஒரு மாதிரி அறிக்கை இடம் ஒதுக்கப்படுது. இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன் முதல் வரிசையில ஒதுக்கப்படுது. அது போல இன்னைக்கு இல்லையே. ஸ்டாலினுக்கு 2016லயும் இந்த நிலை, 2002லயும் இந்த நிலை. நானும் 2011 முதல் வரிசையில் தான் இருந்தேன். ஆமா, ஏன் இப்ப நான் தோழமை கட்சிங்கிறதுக்காக, நான் ஒரு கட்சி தலைவருங்கிறதுக்காக ஏன் நான் இந்த முறை முதல் பிரதான வாய்ப்பு இருக்கக்கூடிய திரு விஜயகாந்துக்கு ஒரு நிலை, இன்னைக்கு திரு ஸ்டாலின் தான் பிரதான ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அதுவும் ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாம். நீங்க அவரும் தோழமை கட்சியில் வெற்றி பெற்று விஜயகாந்த் வந்து முதல் வரிசையில் அமர்ந்தாரு. நானும் கூட தான் இருக்கேன். அங்கதான் பிரச்சனை. ஒரு நிலைப்பாடு இல்லை என்றால் இன்னொரு நிலைப்பாடு. அன்னைக்கு நான் தோழமையில் இருந்தேன், முதல் வரிசையில் இருந்தேன். நான் இன்னைக்கும் தோழமையில தான் இருக்கிறேன். நான் ஏன் எனக்கு உரிய இருக்கையில போய் அமர்றேன்? எனக்கு கூட சிறப்பு இருக்க வேணும்னு கேட்கலான்னு கூட என்னுடைய தோழமை கேட்டாங்க. பதிவு செய்யறீங்களா? இல்ல தோழமை கட்சி சொல்றேன். இல்ல என்னுடைய தோழமை கட்சியில வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல அப்படியெல்லாம் நம்ம வந்து யாருமே நம்ம ஒரு முதன்மை வரிசைக்கு போகணும்னு இயல்பா கருதக்கூடாது. அவரவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி அதுதான் உயர்ந்த பண்புன்னு சொன்னேன். நாம வந்து ஒரு முன் மரியாதை வேணும் அப்படின்னு கருதுவதே தவறு. அது ஒரு மூத்த ஜனநாயகவாதி 5 முறை கருணாநிதியிடமிருந்து அந்த கருத்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. ரெண்டு தரப்பிலுமே இது ஒரு முதிர்ச்சியா கையாளப்பட்டிருக்கிறத நம்ம பெருமையோட பார்க்கணும். இந்த சர்ச்சைகள்லாம் பின்னுக்கு தள்ளி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய ஒரு வாய்ப்பை ரெண்டு தரப்புடைய ஜெஸ்டரும் காட்டியிருக்கிறது. அந்த ஒரு நிகழ்வுல திரு ஸ்டாலின் எழுந்தும் போல முதலமைச்சரும் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்து திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்து இருவரும் இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு முதலமைச்சரும் சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு உயர்ந்த பண்பாகத்தான் இரண்டு தரப்பிலுமே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் இன்று அறிக்கை விட்டிருக்கிறார். இது வந்து ஒரு அப்போசிஷன் கவர்மெண்ட் கோஆபரேஷனை வலுப்படுத்துமா அல்ல அப்படி ஒரு முடிவுக்கு இயல்பா இதை வைத்து வந்துட முடியாதா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இல்லாத, பாமக இல்லாத, மற்ற கட்சிகள் இல்லாத ஒரு அவை ஏற்பட்டிருக்கிறது. இதனது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து ஒரு திமுக அதிமுகவுக்கு இடையே ஒரு கன்ஃபரன்டேஷனலான அப்ரோச், இருவரும் ஒருவர் தாக்கிக் கொள்ள கூடிய ஒரு சூழ்நிலையை தான் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் பார்த்து இருக்கிறோம். இருவருமே நல்ல பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது நடக்குமானால் அது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை நோக்கி இந்த ஒரு சட்டமன்றம் நகருமா? இன்னும் கேள்விகள் பல எழுகின்றன. விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளி. நாளை பதவியேற்கிறார்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். 15வது சட்டமன்றம் எப்படி செயல்பட போகிறது? அதன் முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? நிறைய சவால்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் பற்றி தனது நிகழ்ச்சியில பேசி வருகின்றோம். நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்று ஒரு கட்சி பிரம்மாண்டமாக ஒரு 89 சீட்டோட எதிர்கட்சியா உட்காருது. 2006 எடுத்துக்கிட்டா அதிமுக 63 சீட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில அமர்ந்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில ஒரு கட்சி பிரம்மாண்டமான எதிர்கட்சியா உட்காருவது முதன்முறையாக இருக்கலாம். ஆனா ஆட்சிக்கு எதிரான மனநிலையோட, ஆட்சியை எதிர்க்கக்கூடிய போக்கோட, ஆட்சியோட குறைய சுட்டிக்காட்டு போக்கோட முன்பு பல சட்டமன்றங்கள் இவ்வளவு எண்ணிக்கையில இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2011 எடுத்துக்கிட்டா திருமதி விஜயதரணி சொன்னது போல 83 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான நிலைப்பாடோடு இருந்தார்கள். 2006 100க்கு மேல, 2001 100க்கு மேல. இவங்கெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்த எதிர்கட்சியா இல்லாம இருந்திருக்கலாமே தவிர அரசு அல்லாத, அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எப்பொழுதுமே இவ்வளவு பெருசுல இருந்திருக்கிறது. ஆளுங்கட்சி அல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் பல சமயங்கள்ல அதுல பலர் அரசை அதிகம் விமர்சிப்பவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. எனில் இது வந்து ஒரு புதிய சவாலாக இருக்க போகிறதா அல்ல அப்படி ஒரு புரிதலுக்கு மட்டுமே வந்திருக்கு? ஒரு கட்சியை சேர்ந்த மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இப்ப அங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்க அப்படிதான் 89 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்க கவனத்தை கொள்ளணும். பட் ஆளுங்கட்சி அல்லாத பெரும்பாலான உறுப்பினர்கள் கொண்ட பெரிய அவைகள் இருந்திருக்கணும், அது வேற விஷயம். ஆனா ஒரே கட்சியில இருந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில வந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது இப்ப நீங்க 63க்கு அப்புறம், நீங்க 63 எண்ணிக்கை பின்னாடி 2006க்கு அப்புறம் இப்பதான் இந்த 89 இந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய பலத்தை வந்து கண்டிப்பாக திமுக கொடுக்கும்னு நம்புறாங்க. நீங்க இந்த பலம் கொடுக்குவது அப்படிங்கறத விட
அவங்களுக்கு பொறுப்பைத்தான் மிக அதிகமாக கொடுத்திருக்கிறது. இப்ப இன்றைக்கு நீங்க சட்டமன்றத்துல இந்த அதிமுக திமுக செயல்பாட்டுல என்ன வித்தியாசம்? இன்னைக்கு 2011-16 எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு வெவ்வேறு அரசியல் நிலைப்பாடு கொண்டிருந்தாலும் கிட்டத்தட்ட பெரும்பாலான விஷயங்கள்ல அரசுடைய செயல்பாட ஒருங்கிணைந்தே கட்சிகள் பெரும்பாலான சூழ்நிலைகள்ல அது மார்க்சிஸ்டோ திமுகவோ தேமுதிகவோ இணைந்தே அணுகி இருக்கிறாங்க. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? என்னன்னா மிக தெளிவாக இப்ப நீங்க அவர்களால் பேசப்படக்கூடிய விஷயங்களில் தங்கள் வலிமையை காட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய இடம் இருந்திருக்கு. இப்ப நீங்க 2011-16 பாத்தீங்கன்னா வெளிநடப்புகள் ஏராளமாக நடந்திருக்கும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய வெளிநடப்புன்றது பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அது வெளிநடப்பு நம்ம நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும். எங்களால பேச முடியல, அவையில எங்களால கருத்துக்களை எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து. ஆனா இன்றைக்கு அதுக்கான அடிப்படை காரணம் அன்னைக்கு இந்த மாதிரியான எல்லாரும் பிரிந்திருந்த ஒரு சூழ்நிலை, போதிய ஆதரவு அவைக்குள்ளேயே எல்லாருடைய ஒருமித்த குரலாக அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் 89 பேர் அங்கே இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு முழுமையான தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவ். வெளிநடப்பும் வெளியேற்றமும் சவாலான விஷயமா இருக்க போகுது. ஒரு 98 பேர் வெளிநடப்பு செய்யும் போது பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், வெளியேற்றம் அப்படின்னா அவைக்காவலர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலியான ஒரு என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு நான் போக விரும்பல. நான் சொல்ல விரும்புறது இதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு ஆக்கப்பூர்வமான இடம். இப்ப நீங்க என்ன இடம்னா இந்த இடத்துல நீங்க நின்னு நீங்க தைரியமா இப்ப நீங்க சட்டசபையில இன்றைக்கு ரெப்ரசன்டேட்டிவே இல்லாத பல கட்சிகளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவே இல்லாத பல குரல்களுக்கும் ஒருமித்த குரலாக இன்றைக்கு நிச்சயமா எதிர்கட்சியான இன்றைக்கு இருக்கக்கூடிய 89 பேர் கொண்ட இந்த திமுக தான் இன்று ஒழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடுதல் பொறுப்பு. இந்த கூடுதல் பொறுப்பு என்ன செய்யும் அப்படின்னா இன்னும் பக்குவத்தை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க வழக்கமா எதை கேட்டாலும் அரசனுடைய கொள்கையோ கொடுக்க வேண்டுமா இயல்பா கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் நாம் பார்த்திருக்கக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் தான் தென்படுகின்றன. நிச்சயமாக அவர்கள் நாளைக்கு சட்டசபை நடக்கும்போது இதே விதமான அதாவது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலமும் இருக்கிறது. அதே சமயம் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பும் இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வார்கள். திரு பீமாராவ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான திசையில விவாதங்களை பிரச்சனைகளை எழுப்பியதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்குண்டு, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு முக்கியமான பங்குண்டு. ஆனால் கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு அவைதான் அமைந்திருக்கிறது. தேர்ந்தெடுத்திருப்பது கம்யூனிஸ்ட் இல்லாத அவையை தேர்ந்தெடுத்திருப்பது தமிழ்நாட்டு மக்கள். அதையும் நம்ம சேர்த்தே பதிவு செஞ்சாக வேண்டும். இந்த ஒரு குறைய ஒரு பிரம்மாண்டமான எதிர்கட்சியா திரு வெங்கடேஷ் சொல்வது போல ஒரு கூடுதல் பொறுப்போட இயல்பா திமுகவும் காங்கிரசும் செயல்படுத்தும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல முந்தைய சூழ்நிலைகள்ல பார்த்தது போல நீ சரியா நான் சரியா அப்படின்னு லாவணி கச்சேரிக்கே வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம், தமிழ்நாட்டு மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள ஜனநாயக மறுபடி அதை ஏற்றுக்கொள்ளணும், அதான் முறையானது. ஆனா என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே எங்களோட சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எங்களுடைய போராட்டங்கள் வழக்கமா நடக்கிறது. வழக்கமான மக்கள் பிரச்சனை நடக்கிறது. நாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படும் போது கூட மக்கள் பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்டு நாங்க சிறையில இருந்திருக்கோம். அதாவது அது ஒரு நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உட்பட சவுந்தரராஜன் சட்டமன்ற குழு தலைவர் உட்பட நான் உட்பட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கைதாகி போயிருக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக. ஆனா இதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னா ஏற்கனவே திமுக இதுல ஆக்கப்பூர்வமா நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இது டிராவல் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். தாது மணல், அதாவது வருவாய் அதிகமா வேணும்னு நம்ம சொல்றோம். அப்ப மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் ஒரு ரிப்போர்ட் ஆன் டேபிள்ல வைக்கணும்னு சொல்லி கோர்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், அதன் மீது விவாதித்து அதை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும். பாயிண்ட் என்பது அதுதான். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய அந்த தொழிலை தமிழக அரசே செய்யலாம். அதே மாதிரி நீங்க சகாயம் அவருடைய ரிப்போர்ட் ஆன் டேபிள் வச்சு விவாதிச்சு அதுக்கு கூடுமான நேரம் எடுத்து தவறு செய்தலுக்கு தண்டனை நீங்க கொடுங்க, அது அப்புறம் அது. ஆனா இந்த வருவாய் இழப்பு என்பதும் வருவாயும் நம்முடைய வருவாயை உயர்த்துவதற்கு அது பயன்படும் தமிழக வளர்ச்சியில. உதாரணத்துக்கு நீங்க விவசாயிகளோட பிரச்சனை இருக்குது, கடன் தள்ளுபடி வரவேற்கக்கூடிய விஷயம் ஒன்றும் அது கிடையாது, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது. அதே மாதிரி அந்த விவசாயிகளுடைய நிலையை உயர்த்துவதற்கு நீங்க பண்ணியாச்சுன்னா கிராம தன்னிறைவுன்னு ஒரு முழுசா பண்ண முடியலனா கூட கிராமம் தொழில் சார்ந்து அங்கேயே அந்த உற்பத்தி மற்றது அதோடு இணைந்து நடக்கும்போது அவனுக்கு குறைந்த அளவு வருவாய் ஒரே நிலைப்பாடு எடுத்து ஒரே புரிதலோட அவங்க ஒரே டேபிள் வச்சு விவாதிப்பதற்கான நேரத்தை அதிகப்படுத்தணும். ஆனா கடந்த முறை திமுக என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயம் அவங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒன்னு, கடந்த முறை அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி இல்லை, குறைந்த எண்ணிக்கை என்பதனால் வெறும் திருக்குறளை மட்டுமே கேட்டுவிட்டு சபாநாயகர் சொல்லும் போது வெளியேறியதெல்லாம் நம்ம தெரியும், நாங்க இருந்து பார்த்தோம். அது
இன்னொன்னு எல்லாரும் என்ன சொல்றேன்னா ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது வேற. உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் இஷ்யூல ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது வேற. ஆனா இஷ்யூ தள்ளி நீங்க அப்புறம் வந்தீங்கன்னா அது ஃப்ளோர் கோஆர்டினேஷன் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவும் ஒரு இஷ்யூல வேற மாதிரி வருதுன்னு வச்சுங்க, வரும்போது காங்கிரஸ் அதுங்களும் இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு இஷ்யூ பேஸ்டு வேற. அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டினும் போது அவங்க இஷ்யூ வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும். ஈழ பிரச்சனைகள் மற்றது வரும்போது ரெண்டு பேரும் டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அதனால அதை எடுக்கணும்னு அர்த்தத்தோட நான் சொல்லல. அந்த மாதிரி வரும்போது கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய அந்த போர் கோஆர்டினேஷன் நிச்சயமா வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. எனவே போர் கோஆர்டினேஷன் என்பது வேற, அவுட் ஆஃப் ஃப்ளோர் என்பது வேற. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியது. ஆனா இதுல என்ன புரிதல் வேணும்னா, ஜனநாயக மாண்புகளுக்கு தமிழகம் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். வெறும் இந்த புள்ளி உரம் கூட நான் கூட நிறைய இப்ப சொல்லுவேன், டைம் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, இந்த வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்வதற்கு திமுக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும், அதே போல திமுக விடுபட்ட பணிகள் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம், நான் எலக்ட்ரிசிட்டியில வந்து அப்ப ஜனநாயக முறைப்படி இவங்க உள்ள வந்து அதை பண்ணணும். இன்னொன்னு நீங்க சொன்னதை வேடிக்கையாக தான் சொன்னீங்க, அதுல உண்மையும் ஒண்ணு இருக்கு. ஹரி, நீங்க இந்த அவை காவலன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் இருந்தா வெளியேற்றுன்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் முன்னாடி நின்று நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க. ஒரு 90 பேரு பெட்டாலியன் மாதிரி 1 by 1 வந்தாங்கன்னா அது இஷ்யூ வேற மாதிரி டைவர்ட் பண்ணதுக்கு. எனவே அவை அடக்கத்தை 2 பேரும் கடைபிடிக்க வேண்டும். மார்க்சிஸ்டுகளை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை, எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை வெளியில் இருந்து ஜனநாயகபூர்வமாக மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு நாங்கள் இருவருக்குமே பொறுப்பு கூடுகிறது. ஆளும் எதிர்த்தரப்பு ரெண்டுக்குமே மாற்று கருத்து இல்ல. அதுல திரு தனியரசு சென்ற அவையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அங்கம் வைத்த அவை எதிர்கட்சிகளை சீன்றா மாதிரி, குறிப்பா திமுக தேமுதிகவை சீன்றா மாதிரி ஆளும் உறுப்பினர்களுடைய செயல்பாடு இருந்ததுங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வண்டி அந்த வண்டி ஓடுகாலி இந்த மாதிரியான பேச்சுக்களை ஆளும் தரப்புல இருந்து நம்ம கேட்க முடிந்தது. இப்ப பிறகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து திமுக எழுப்பிச்சுன்னா, நீ ஒழுங்கா உங்க ஆட்சி காலத்துல என்ன வாழ்ந்துச்சு, அன்னைக்கு சரியில்லை, இன்னைக்கு என்ன பேச வந்துட்டீங்க, இந்த மாதிரியான அப்ரோச், இந்த மாதிரியான விடைகள் வந்துச்சு. அதற்கு இடம் இல்லாத அவையாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கட்டாயமா இந்த அவை இருக்கும். போனாவே இல்ல இல்ல இல்லையா, போனாவே இல்லையா, போனாவையிலையும் இவங்க ஒரு அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக அவர்களுடைய ஆட்சியில அவர்கள் செய்த குற்றத்தையே மறந்துட்டு இப்ப மதுவிலக்கு கொள்கை, மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு வேண்டும் திமுக கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க கேட்கறாங்க சட்டமன்றத்தில். ஆளுங்கட்சியிலிருந்து என்ன பதில் வரும்? மதுவிலக்கு முதன்னு சாராய கடையை திறந்து அது மட்டும் தான் வருது. மதுவிலக்கு வருமானா வருமா வராதாங்கிறதுக்குள்ள போகாம நீங்க நல்லா செஞ்சீங்க தெரியுமா, அது வந்து உங்களுக்கு வசதியா இருக்கலாம், சொல்லவே இல்லை. அது ஆரோக்கியமா எடுத்துட்டு போகுதாங்க மக்கள்கிட்ட இரட்டை வேடத்தை. அதாவது இவர் தர ஆளுகிற பொழுது அது சாராய விற்பனை மது விற்பனையை அனுமதித்து விட்டு எதிர்கட்சியாக அமர்ந்து கொண்டு சாராய விற்பனையை உடனடியாக மூட வேண்டும்னு கேட்கறது முரண்பாடு. ஆகவே நாங்க படிப்படியா செய்யறோம். அதுவும் இல்லாம நீங்க கற்பூரம் சுற்றி நெருப்பு வளையம் எல்லாம் சொன்னதை நான் சுட்டி காட்டி அந்த விவாதம் நடந்திருக்கும். ட்ராக் ரெக்கார்டை சுட்டி காட்டலாம். ஆனா பெரும்பாலும் அது வந்து கூடுதலா ஏன்னா இப்ப பாருங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள், தள்ளு வண்டி அந்த வண்டி இந்த வண்டி வராது. இவங்க யாராவது இப்ப நம்ம திமுகவில் இருந்து அல்லது எதிர்கட்சி தரப்புல இருந்து ஏதாவது தவறான அன்பார்லிமெண்ட் வேர்டு, மரபுகளுக்கு மாறான விதிகளுக்கு மாறான தவறான வார்த்தைகள் வர வரைக்கும் வேற எந்த தரப்புல இருந்து வர ஓடுகாலியெல்லாம் பார்லிமெண்ட்ரி இல்ல, அதுக்கு டெபினிஷன் இல்ல. அது தப்பான அது யதார்த்த நடைமுறையில் யாராவது 1-2 சொல்ற தவறான வார்த்தை தான். அதுக்கு கூட அதை வந்து முதல்வரோ பேரவைத் தலைவரோ அதை ரசிச்சு வரவேற்கிறது இல்லை. அதெல்லாம் நீங்க உடனே பார்த்திருப்பீங்க. அதுக்கான தண்டனையை ரசிச்சு வரவேற்கலாம், அனுமதிக்கிறாங்க இல்லையா, அதை அனுமதிக்கிறது இல்லை. அது அப்படி அதை இப்பவும் பாருங்க, நீங்க இந்த சட்டமன்றம் இன்னும் ரொம்ப நீங்க நம்ம பீமனா சொன்ன மாதிரி, நம்ம ஆசிரியர் வெங்கடேசன் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப பண்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கே உரிய அந்த மாண்புகளும் மரபுகளும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தினுடைய அந்த பிரதிபலிப்பை நம்ம இந்த சட்டமன்றத்தில் நல்லா தான் இருக்கு. 5 ஆண்டுகள் அப்படிதான் நடத்தணும்மா. அதனால அம்மா மீண்டும் ஆட்சி திருமதி விஜயதா விரிவா கேட்கணும்னு நினைக்கிற ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம். தொடர்ந்து உங்கள்கிட்ட வரேமா, ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம் எப்படி செயல்பட போகிறது 15வது சட்டமன்றம், தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு புதிய சவால்களோடு 15வது
தமிழ்நாடு சட்டமன்றம் உருவாகி இருக்கிறது. நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல 2 மாண்புமிகுகள் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறார்கள். நான் டாக்டர் விஜயதரணி அவர்கிட்ட கேட்க வரும்போது, எதிர்கட்சியுடைய உங்கள் அணியுடைய முந்தைய செயல்பாடுகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை அல்ல. கவர்னர் உரை ஆரம்பிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு, அது இது, விலைவாசி உயர்வு, அந்த நிலைப்பாடு அப்படின்னு ஒரு சடங்காக வெளிநடப்பு செய்வது, இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள்ல வெளியேறுவது, திருக்குறளை கேட்டு வெளியேறுவது அப்படிங்கிற நிலைப்பாட முந்தைய சட்டமன்றத்தில் பார்த்தோம். அது இந்த சட்டமன்றத்தில் இல்லாம ஆரோக்கியமாக எந்த சூழ்நிலையும் மக்களுடைய குரலை அமிட்ஸ் ஆல் சேலஞ்சஸ் எதிரொலிப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் பெற முடியுமா? முந்தைய செயல்பாடுகள் நிச்சயமா விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் உள்ளாயின. இல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவது என்ற முடிவை ஏற்கனவே போன கூட்டத்தொடரிலும் அப்படிதான் செயல்பட்டோம். இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த அரசியலும் மக்கள் பணியும் தான் இதுல பிரதானப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல குறிப்பா வெளிநடப்புகளா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் நாங்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் அந்த வெளிநடப்புகளையோ இல்ல புறக்கணிப்போ செய்திருப்போம். இதுல உங்களுடைய அணி இல்லாட்டி பிரதானமா எதிர்கட்சிகள்லாம் ஒரு ஆளுநர் உரை, எல்லா ஆளுநர் உரையிலயும் எல்லா சந்தர்ப்பங்களும் தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். அந்த உரையை கூட கேட்காம முதல்லயே எழுந்து வெளியில போவது அப்படிங்கிறது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்குமாங்கிற கேள்வி இருக்கு. அதிமுக செஞ்சிருக்கிறது, எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக செஞ்சிருக்கிறது, எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. பட் இஸ் தட் ரைட்? இல்ல, அதாவது அது சரியில்லை. ஆனா ஆளுநர் உரைய காங்கிரஸ் கட்சி பெருவாரியா புறக்கணிக்கல, நீங்க அதை தான் பார்க்கணும். ஆனா ஒட்டுமொத்த எதிர்கட்சியின் வரும்பொழுது பல்வேறு கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு. ஒரு சில நேரங்கள்ல உரை முடிந்த பிறகு நாங்கள் எங்க எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா செயல்பாட்டை, ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை பொறுத்துத்தான் இதெல்லாம் அமையும். இதை நீங்க மறுக்கவே முடியாது. இன்னைக்கு முதல் கையெழுத்தை இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்குங்க. முதல் கையெழுத்து முதலமைச்சர் போடுறாங்க, மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் சொல்றாங்க. ஆனால் முதலாவது புதிய மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் என்று முதல் கையெழுத்து அதான் இருந்திருக்கணும். அடுத்தபடியா 500 அப்படின்னு அந்த லிஸ்ட சேர்த்து வெளியிடணும். Why should the government take the obvious? ஆதிக்க விஷயம் இருக்கும்போது அதை சொல்லவே வேண்டாமா? இதுல கிடையாது, இதுலதான் இருக்கு விஷயமே. நீங்க வியாபாரம் ஆகாத கடையெல்லாம் மூடிட்டு புது இடத்துல நல்ல வியாபாரம் ஆகிற கடையா திறந்தா என்ன பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு கிடையாது. அதாவது ஏன் இதே விஷயத்த மாத்தி போட்டு பதில் சொன்னா எப்படி இருக்கும்? நாங்க தான் மூடிட்டோமேன்னு பதில் சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? இன்னைக்கு புது கடையை உருவாக்குவாங்க. அதாவது படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொல்றாங்க. ஆனா இந்த 500 கடை எந்தெந்த இடத்துல என்னென்ன நம்பர் கடை மூடப்படுது, விலாசனம் என்னன்ட்டு அரை மணி நேரத்துல எடுக்க முடியும். நிறைய இருக்கு. அந்த கடையை கோர்ட் கேஸ்ல ஆர்டர் வாங்கின கடையெல்லாம் இதுல சேர்த்திருக்கணும். இதெல்லாம் வெளியிடுறதுக்கு முதலமைச்சருக்கு அரை மணி நேரம் தான் ஆகும். ஆகையால இதெல்லாம் நாங்க சட்டமன்றத்துல நாங்க கேட்டு வெளிநடப்பு பண்ணா ஆக்கப்பூர்வமா செயல்படல. அதாவது இதுக்கு நாங்க கேட்டுட்டு பதில் கிடைக்கலன்னா நாங்க வெளிநடப்பு செய்வோம். உடனே எதிர்கட்சி ஆக்கப்பூர்வம் அல்ல. எங்களை பொறுத்தவரை எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல, அது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகத்தான் நாங்க செயல்படணும்னு நினைக்கிறோம். அந்த வகையில எதிரி கட்சி போல ஆளுங்கட்சி எங்களை பார்க்க கூடாது. எங்களை நல்ல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா எடுத்துக்கிட்டு எங்களோட ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு இணைந்து செயல்பட்டு அவங்க வழிவகை செய்யணும். மக்களுக்கு நன்மை செய்யதானே எல்லா கட்சியும் சட்டமன்றத்துக்கு வருது. அந்த நன்மையை கொண்டு சேர்க்கிற இடத்துல இருந்தா போறோம். எதிர்கட்சியை எதிரி கட்சியா ட்ரீட் பண்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லா சட்டமன்றங்களையும் பார்த்து வரும். அந்த அப்ரோச்ல இருந்து வேறுபட்டிருக்குமாங்கிற கேள்வி. அதுல சென்ற முறை
திமுக வைத்த பிரதான கோரிக்கைகள்ல ஒன்று திமுகவுடைய தலைவர் பங்கேற்கிறதுக்கான சிறப்பு வசதிகளை செய்து தரப்படல அப்படின்னு. இம்முறையாவது செய்து தரப்படணும் அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவராக. இதுவும் தவறான வாதையா. எப்பவாவது நான் வந்து இந்த தொகுதியிலிருந்து திருவாரூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய கருணாநிதி ஆகினான். நான் இப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான கடமையாற்றுவதற்கு எனக்கு சௌகரியமான வசதியான இருக்கையும் வழியையும் ஏற்படுத்தி தாங்கன்னு ஒரு கடிதம் நாங்க திமுக சொல்லுது. இல்ல இல்ல குடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க. நீ பத்திரிக்கை கொடுங்க. அந்த ஒரு பத்திரிக்கை கொடுங்க, பிரஸ் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய சட்டப்பூர்வ அவசியம் இல்ல. ஆனாலும் கூட முதலமைச்சர் ஒரு நல்ல தார்மீகமாக செஞ்சார். அது போல அவங்க ஏன் லெட்டர் வைக்கணும்? அவருக்கு ஸ்பெஷல் நீட் இருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் a matter of public knowledge. அதுக்கு நீங்க செய்து கொடுத்தா இது எப்படி ஒரு உயர்ந்த பண்பா பார்க்கப்படுமோ? அதுவும் பார்க்கப்படாது. இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் இவர் ஆரோக்கியமா இருக்கும்போது காலில் நடந்து வரும் பொழுது ஏன் அந்த 5 ஆண்டு சட்டமன்றத்துக்குள்ள வரவில்லை? இப்பவும் சொல்ற பாருங்க, இவருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில முறை எனக்கு இப்ப இருக்க வேணும்னு கேட்கலையே. ஆனா இவர் கேட்கிறாரு, இவர் வரமாட்டாரு. ஆனா அப்படி ஒரு இருக்கை அமர இருக்கிறது இடப்பற்றாக்குறை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தா நீங்க நான் கடிதம் கொடுத்தா ஒரு மணி நேரத்துல அதற்கான வசதி வாய்ப்பு அரசு கட்டாயமா செய்யும். இவர் வரவே சிறப்பு வசதி செய்து தரல அப்படின்னு கடிதம் போடல திரு ஸ்டாலின். ஆனால் முதலமைச்சர் ஒரு நல்ல பண்பாக அவங்களா முன் வந்து ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது போல இதை செய்தா அது விளக்கம் பெரிதும் பாராட்டு விளக்கம் தந்திருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் முதல்வருடைய பெருந்தன்மையில அறிக்கை விட்டு அது போன்ற பெருந்தன்மையோடு இந்த சட்டமன்றத்தில் அவருக்கு செய்து கொடுக்கப்படுமானால் அது போல பாராட்டு. நீங்க சொல்றது வந்து தற்காலிக அரை மணி நேரத்துக்கான நிகழ்வு. இது 5 ஆண்டுகளுக்கான உங்களுக்கும் தெரியும், பீமாராவண்ணனுக்கும் தெரியும் சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளவு இடம் நெருக்கடின்னு. நீங்க எவ்வளவு நெருக்கடி தெரியுங்களா? ஒரு உறுப்பினர் போய் வர்றதுக்கு ஒவ்வொரு முறையும் இறங்கி வேற உறுப்பினர்கள் எழுந்து போய் மறுபடியும் ஒரு உறுப்பினர் உள்ள வந்து வர முடியும். நீங்க இவர் சொல்ற மாதிரி சில சிறப்பு ஏற்பாடுகள் நெருக்கடி ஒண்ணு இல்ல, சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லையா? நீங்க வந்து நீங்க கவனமா பாருங்க. அவரோட கருத்து அது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி ஒரு நல்ல மாண்புகளை கடைபிடிக்கணும்னு சொன்னா அவருக்கு கடிதம் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னோட அபிப்பிராயம். நேரடியாக ஒரு டேபிள் புது சட்டமன்றம் கட்டி கொடுத்து அது மறுபடியும் நீங்க அது மருத்துவமனை ஜனங்களுக்கு பயன்படுத்தும். நீங்க மறுபடியும் திருப்பி விட்டுறாதீங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, பெரிய டேபிள் ஒண்ணு இருக்கும் அதுக்கு முன்னாடி. ஏன் அந்த டேபிள்னு சொன்னா, வாக்குவாதம் முத்தின பிறகு நேரடியாக ஓடி அங்கே பரஸ்பரம் ஓடி வர வேண்டாம் என்பதற்காக ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிளோட நான் சொல்றது நீங்க பாருங்க, அந்த டேபிள் நீங்க இது பண்ணீங்கன்னா வீல் சேர்ல தான் அவர் வரப்போறாரு. நீங்க நேரா வீல் சேர்ல கொண்டு வந்து ஒரு மைக் அவருக்கு ப்ரொவைட் பண்ணி அவர் பேசுறாரு. அவர் பேசுற அன்னைக்கு மட்டும் நான் சொல்றது வந்து சரியாக எல்லா நேரங்களும் அவர் பேச முடியாது. அவரோட உடல்நிலை வந்து எந்த நேரமும் அங்க உட்காரத்துக்கான சூழ்நிலை இல்ல. இடநெருக்கடியும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல இடநெருக்கடி என்பது அவர் ஒண்ணாங்க ஒரு டிப்பர் லாரி அங்க வரப்போறாரு. இது வந்து பண்ண முடியாது. இடம் எனக்கு தெரியும், நான் உள்ள இருக்கனால சொல்றேன். இவருக்கும் தெரியாது. இவருக்கு நெருக்கடி இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாம. இது வந்து வராங்க கடிதம் கொடுக்குறாங்கன்னு போலாம். கொஞ்சம் நம்ம வந்து என்ன விவாதிக்க வேண்டும்னு நீங்க ஆரம்பத்தில் எடுத்தீங்க. இந்த கூட்டத்தொடர் இந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு இப்ப 2000 விஷன் 2020-23 ஒன்னு எடுத்தாங்க. மேடம் எடுத்தாங்க, சிஎம் மேடம். இப்ப இவங்க கண்டினியூ பண்றாங்க. அப்போ வேலை வாய்ப்புகள் மற்றதை அதிகப்படுத்துவதற்கான அந்த அம்சங்கள் குறித்து நான் தான் திமுக கிட்ட கேட்டுக்கொள்வதும், அண்ணா திமுகவோட கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழகத்தோட வளர்ச்சி வேலை வாய்ப்புல வந்து ரொம்ப சுருங்கிட்டே வரோம். நம்ம சிறுதொழில் இப்ப நீங்க அநேகமா சந்தி டிவியில் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த சட்டமன்றம் வந்து அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொன்ன உடனே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூருக்கு என்று தனியாக இந்த சிறு குறு தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு கூடுதலாக அந்த கட்டமைப்பை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, எம்என்சியை நிறைய நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. வரட்டும், உள்ள ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இது போன்ற அம்சங்கள் நிறைய பேச வேண்டியது. நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகம் என்பது எது அப்படின்னு சொன்னா, நான் பரஸ்பரம் உன்னை நான் ஆரம்பத்தில் சொன்னதா, நான் ஒரு வணக்கம் அறி ஒரு வணக்கம் சொல்றது வந்து ஒரு வணக்கத்தோட முடியுது. அது பின்னணியில் தமிழக மக்கள் அரசையும் எதிர்கட்சியும் வணங்குற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்திலிருந்து நான் சொல்றேன். எல்லாருடைய இறுதியான கருத்தும் கேட்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். கம்யூனிஸ்ட் இல்லாத, பாமக இல்லாத, தேமுதிக இல்லாத, மற்ற இதர கட்சிகள் இல்லாத
ஒரு அவையாக இருக்க போகிறது. அந்த சவால அந்த குறைய திமுகவும் காங்கிரசும் செயல்படக்கூடிய குறையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆளுங்கட்சியுடைய செயல்பாட்டிலேயே ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சட்டமன்றங்கள் எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு தூரம் கூடுதல் பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவுக்கு கூடுதல் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது. என்னன்னா, இன்றைக்கு நீங்கள் அவர்கள் தான் அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்த போகிறார்கள், நடைமுறைப்படுத்த போகிறார்கள் அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய தொலைநோக்கு பார்வையோட, இப்ப நீங்க சார் சொன்ன மாதிரி இந்த 2023 ப்ரோக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் அரசு அல்லது எதிர்கட்சி சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையே இல்லாமல் இவர்களையே நம்ம சொன்ன ப்ரோஆக்டிவாக பல காரியங்கள் செய்வதாக இருந்தால் அதுதான் உண்மையிலே வரவேற்கப்படும். ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் தொடர வேண்டும். அப்படிதான் தொடரும். நம்பிக்கைக்குரிய அம்சங்கள் இருக்கு. இறுதியான கருத்து மேக் இட் வெரி ஷார்ட். அல்ல இல்லையா, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 5 ஆண்டுகளும் ஜனநாயக மாண்புகளுக்கு மரபுகளுக்கு உட்பட்டு நடந்தது. அதனாலதான் மக்கள் மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை 6வது முறையாக முதல்வர் ஏற்றுச்சாங்க. வரப்போற 2016 2021 வரைக்குமான இந்த சட்டமன்ற பேரவையும் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டுகிற மிகச்சிறந்த நாகரிகத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு சான்றோர்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 நாட்களாவது சட்டமன்றம் நடக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு. அது நடந்தா பரவாயில்ல. பல சமயங்கள்ல சென்ற ஆண்டுகள்லாம் 48 நாள் 34 நாள் அப்படின்னு குறைவா நடக்கும்போது விவாதத்துக்கான நேரம் குறைவு, விவாதத்துக்கான வாய்ப்பு கம்மி, பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் அதிகம். அவசியம் ஏற்பட்டா பரிசீலித்து நாட்களையும் விவாதத்துக்கு கூடுதலாக எடுத்து அவசியம் இருக்குங்கிறது ஒரு நேஷனல் கன்சென்சஸ். ஒரு ஸ்பீக்கர்ஸ் கான்பரன்ஸ்ல தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய 100 நாளாவது அவைகள் நடக்கணும். பாராளுமன்றமும் நடக்கணும். இப்ப நம்ம நேஷனல் ஆந்தம் இருக்கு, தேசிய கீதம். ஏன் அது ஒரு 5 நிமிடங்கள் கூட இல்லாம நாமே சுருக்க வடிவத்துக்கு வந்துட்டோம்? வாழ்க்கை சூழல் எல்லாத்தையும் சுருக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. இத உதாரணமா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இல்ல இல்ல, ஆரம்பத்துல அண்ணா அவர்கள், நான் அண்ணா சொல்றேன், அண்ணா அவர்கள் எதிர்கட்சியை நிறைய பேச விட்டுட்டு நிறைய நேரம் சொல்லல நானு. நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. அதனுடைய மாண்பு தனி. மனித வாழ்க்கையினுடைய இப்ப தேவைப்பட்ட வேற மாதிரி ஆகி போச்சு. நீங்க நடக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு யதார்த்தமா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல நிறைய மாநிலங்கள்ல இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு. டாக்டர் விஜயதரணி, how hopeful are you? உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல ஹோப்ஸும் சேர்ந்தே இருக்கிறதா உங்களுடைய இறுதியான கருத்து? மேக் இட் வெரி ஷார்ட். அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அதிகமாக பேச நேரம் தர வேண்டும். மைக்க புடிங்கிட கூடாது, அப்பப்ப மைக்க ஆஃப் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அவையா தொடர வேண்டும். போன 5 ஆண்டு காலம் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். இனி வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல அப்படி சிரமங்கள்லாம் இல்லாம இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நாளைய தினம் சட்டமன்றத்துக்கு நாங்க செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு 2023 விஷன் டாக்குமெண்ட் முதலமைச்சர் போன கூட்டத்தொடர்ல கொடுத்தாங்க. அதுல போன 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா 10% கூட அதுல எப்படி நிறைவேற்றுவாங்க? அறிக்கை வரப்போகுது, வெற்றி அறிவிப்பா போக போகுது. இதெல்லாம் நாம பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு தொடங்குகிறது 15வது சட்டமன்ற கூட்டம், 15வது அவை. இதுல 2 தரப்பிலுமே ஒரு நல்ல பண்பு பார்க்கிறோம். ஒரு ட்ரெய்லர் நல்லா இருக்கிறது, மெயின் பிக்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 2 தரப்பிலுமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையிலும் ஒரு நல்ல விஷயமாக 2 தரப்பிலுமே ஒரு பண்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அது தொடர வேண்டும். அவையில அரசும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணைந்து தமிழகத்தை தொடர்ந்து முதலமைச்சர் அறிக்கையில சொல்லியிருப்பது போல இணைந்து பணியாற்றி தமிழக மேம்பாட்டுக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கறதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது நிறைவேறுமா தொடர்ந்து 5 ஆண்டுகள் பார்க்க போறோம். ஒரு நல்ல தொடக்கம், ஒரு வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு நல்ல தொடக்கம் ஒரு நல்ல நீட்சியாகவும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்கும் வழிவகுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.